illustration 16. இதில் வந்து விமல் அண்ட் அத்தி 2 பேர் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்களோட ரேஷியோ என்ன இருக்குன்னா 2:1 ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இதில் ஜெயம் அட்மிட் ஆகிறான் 1/4 ஷேரில். ஓகே, ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டில் 1/4 ஷேர் இவனுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அண்ட் சாக்ரிஃபைஸிங் கொடுத்துருக்காங்க அங்கே 2:1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 2/3 ஆகிடும், 1/3 ஆகிடும். பட் இங்கே வந்து இவங்களோட ஷேர் எவ்வளோன்னு அது தெரில. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல, நான் தட் இஸ் ஃபுல் ஹோல் டோட்டல் ஷேர் வந்து நம்ம எடுத்துக்கலாம், 3 பேரோடது 1ன்னு எடுத்துக்கலாம். பட் அந்த 1ல் இவந்து மட்டும் நம்மளுக்கு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ 1/4 நம்மளுக்கு தெரியும் இவனோட ஷேர் இருக்குன்ட்டு. பட் ரிமைனிங் பார்ட்னரோடது நம்மளுக்கு தெரியாதே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 1- நம்ம 1/4 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, ரிமைனிங் ஒரு பார்ட்னரோட ஷேர்ஸ் கிடைக்க போகுது, கரெக்டுங்களா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் விமல் அண்ட் அத்தி இஸ் 2:1, லெட் த டோட்டல் ஷேர் பி 1ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், அஸ்யூம் டோட்டல் ஷேர் ஈக்குவல் டு 1ன்னு பார்க்க போகிறோம். எப்போ, வென் ஷேர் sacrificed and proportion of share sacrifice is not given, அந்த மாதிரி கேஸில். ஸோ remaining share is equal to total share minus new partner share, new share of old partner equal to remaining share into old share. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம உங்களோட new share of old partner equal to remaining share into old share. ஓகேங்களா? ஸோ remaining share எவ்வளோ இருக்குது இவங்களோடது, that is உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, remaining share equal to 1 minus 1/4 பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிடைச்சிடும் எவ்வளோ, 3/4 கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ரிமைனிங் ஷேர். ஸோ ரிமைனிங் ஷேர் வந்து 3/4 இன்ட்டு ஓல்டு ஷேர் என்னவா இருந்தது அவங்களுக்கு, ஓல்டு ஷேர் வந்து 2/3. இங்கே நான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ சொல்லியிருந்தேன், பட் இதுதான் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்க. இதில் தான் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவங்க. பட் இது வந்து அவங்களோட ஓல்டு ரேஷியோவை தான் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், அது சாக்ரிஃபைஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைசிங் இன் தேர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ 3/4 இன்ட்டு 2/3 இஸ் டு 3/4 இன்ட்டு 1/3. இது யாரோடது, இது வந்து அத்திது. ஓகேங்களா? அத்திது வந்து எவ்வளோ, 3/4 வந்து ரிமைனிங் ஷேர் அண்ட் ஓல்டு ஷேர் பார்த்தீங்கன்னா 1/3. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரும் 6/12 இஸ் டு 3/12. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். யார் நியூ பார்ட்னர் வந்து ஜெயம். ஸோ ஜெயம் பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ 1/4 டினாமினேட்டர் வந்து இங்கே ஈக்குவலாக இல்லை, கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 பண்ண போகிறோம். ஸோ ஓகே, 1/4 இன்ட்டு 3/3. ஏன் 3 பண்ணுறோம், ஏன்னா டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. 4 டேபிள்ஸில் 12 எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 3/12 வரும். ஸோ இங்கே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் விமல் அத்தி அண்ட் ஜெயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6/12 இஸ் டு 3/12 இஸ் டு 3/12. 3 பேர் தான். ஸோ தட் இஸ் 2:1:1. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 17. ஸோ இதில் வந்து அனில், சுனில், ஹரி 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இதில் அட்மிட் ஆகிறது வந்து ராஜா. ஸோ 4:3:3 வந்து இவங்களோட ரேஷியோ. அண்ட் ராஜா வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வாங்குறான், 20% வாங்குறான். சரிங்களா? ஸோ இதில் வந்து கேல்குலேட் பண்ணோம் என்னென்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, இது 2 கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவீங்க, இதில் உங்களுக்கு இங்கே வந்து ஷேர் சாக்ரிஃபைஸ்டு அண்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இதுதான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அஸ்யூம் டோட்டல் ஷேர் இஸ் ஈக்குவல் டு 1, ரிமைனிங் ஷேர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஷேர் மைனஸ் நியூ பார்ட்னர் ஷேர், நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் ஈக்குவல் டு ரிமைனிங் ஷேர் இன்ட்டு ஓல்டு ஷேர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓல்டு ரேஷியோ ஆஃப் அனில், சுனில் அண்ட் ஹரி என்னவா இருக்குது இங்கே, தட் இஸ் 4:3:3. 4:3:3. ஸோ 4 டோட்டலாக பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ 4/10 is to 3/10 is to 3/10. ஸோ ராஜாஸ் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ, 20%. ஸோ 20%னா என்ன வரும்,
20/100 பண்ணுவீங்க. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு this one 1/5 வரும். ஓகே, ஸோ 2 டேபிள்ஸில் 10 வந்து 5 times, ஸோ 1/5 வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு let the total share be 1ன்னு எடுத்துருக்கீங்க நீங்கள். ஸோ ரிமைனிங் ஷேர் என்ன வரும் உங்களுக்கு? ரிமைனிங் ஷேர் அந்த ஓல்டு பார்ட்னரோடது 1 மைனஸ் அந்த ராஜாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணிடுங்க. 1/5. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் உங்களுக்கு? 5 வரும். இங்கே 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 5 வரும். ஸோ 1 டேபிளில் 5 எத்தனை டைம்ஸ்? 5 times. ஸோ 5 tables 5 1 times. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4/5 வரும். ஓகே, ஸோ ரிமைனிங் ஷேர் வந்து உங்களுக்கு 4/5. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அனில், சுனில் அண்ட் ஹரி. அனில், சுனில் அண்ட் ஹரி. ரிமைனிங் ஷேர் எவ்வளோ? 4/5. 3 பேருக்கும் 4/5 தான் வரும். இன்டூ ஓல்டு ஷேர் என்னது? ஓல்டு ஷேர் வந்து 4/10, 3/10 and 3/10. 4/10 into 3/10 into 3/10. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது 16/50 வரும். இஸ் டூ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12/50 வரும். இது பண்ணிங்கன்னா 12/50 வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ரேஷியோ வருது? 16:12:12 வருது. இப்போது ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் எவ்வளோ? 1/5. 1/5. பட் நம்ம டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 5 டேபிள்ஸில் 50 டைம்ஸ் வரும். இங்கே எல்லாருக்கும் பாருங்கள் டினாமினேட்டர் 50-50 இருக்குது. அதனால் நம்ம இதை 10 that is 5 10s are 50 வருது. ஸோ அதனால் நம்ம 1/5 into 10/10 பண்ணுவோம். ஸோ 10/50 வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஃபோர்த்து பார்ட்னர். தட் இஸ் அட்மிட் ஆகணும் பார்த்தீங்கன்னா ராஜா, அவனுக்கு இதுதான் ஷேரு. ஸோ ஃபைனலாக என்ன எழுதுவீங்க நீங்கள்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் அனில், சுனில், ஹரி அண்ட் ராஜா வந்து 16/50 is to 12/50 is to 12/50 is to 10/50. That is 16:12:12:16. நீங்கள் வந்து பாருங்கள் இந்த எல்லாமே உங்களுக்கு 10 எல்லாமே இது உங்களுக்கு வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். 2 டேபிள்ஸில் 16 எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ் வரும். 12 வந்து உங்களுக்கு 6 டைம்ஸ் வரும். 12 வந்து 6 டைம்ஸ் வரும். அண்ட் 10 வந்து 5 டைம்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர்.